உலகெங்கும் வாழும் அனைத்து தமிழருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். உண்மையை பேசு, அதை உறக்க பேசு. பொய் பேசுவது எந்த அளவுக்கு குற்றமோ அதே போல் உண்மையை பேசாமல் இருப்பதும் குற்றமே. இன்னைக்கு தமிழ்நாட்டுல எவ்வளவோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த திமுக ஆட்சியில மக்கள் எல்லாம் சுபிட்சமா வாழ்றாங்க, அற்புதமா வாழ்றாங்கிற மாதிரியே ஒரு கட்டமைப்பு உருவாக்குறார்கள் இந்த ஊடகவியலாளர்கள். நான் ஒண்ணு சொல்றேன், ஸ்டாலினை சீமான் சந்திச்சது அரசியல கடந்தான விஷயம் கிடையாது. இதுல அரசியல் இல்லைன்னு நம்ம நினைச்சோம்னா நம்மளோட பைத்தியக்காரங்க யாரும் கிடையாது. அப்படிலாம் பத்திரிகையாளர்கள் பேசுவார்கள். ஏன் தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனையை பத்தி பத்திரிகையாளர் பேச வேண்டியதானே? தம்பி அஜித்குமார் கொலைக்காக பேச வேண்டியதானே? நெல்லையை சேர்ந்த தம்பி பிரவீன் கொடூர கொலை செய்யப்பட்டாரு, அதை பத்தி பேச வேண்டியதான பத்திரிகையாளர்? திமுக திட்டுற மாதிரியே திமுகவுக்கு சொம்பு தூக்காத வல்லவர் பத்திரிகையாளர் ஒருத்தர். ஒரு பேரை சொல்ல தேவையில்லை, அவர் யாருன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு பேர் தெரிஞ்சுன்னா இதுல கமெண்ட் பண்ணுங்க. பத்திரிகையாளர் தான் அவர். ஆனா முன்னணி பத்திரிகையாளர். உண்மை சத்தியம் நேர்மை தவிர வேற எதுவும் பேசவே மாட்டாரு. சீமான் யாரு கூட கூட்டணி வைக்க போறாரு, விஜய் யாரு கூட கூட்டணி வைக்க போறாரு, ஸ்டாலின் கூட்டணியில யாரு வர போறா, எடப்பாடி கூட்டணியில யாரு போக போறா, இதுதான் தமிழ்நாட்டுக்கு முக்கியமா பத்திரிகையாளர்களா? காசு வாங்கிட்டு தான் பத்திரிகையாளர்கள்லாம் பேசுறீங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு நலனாக்காக ஏதாவது பேசுங்க. தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு பிரச்சனையை எடுத்து பேசுங்க. பத்திரிகையாளர்னு டெய்லியும் பார்த்தா யூடியூப்ல வந்து உட்காந்துக்கிறீங்க, ஒவ்வொரு சேனல்களா உட்காந்துக்கிட்டு ஏதாவது மக்களுக்கு நல்லதை பத்தி பேசுறீங்களா? 2 நாட்களுக்கு முன்பு நெல்லையை சேர்ந்த இளைஞர் திரு பிரவீன் அவர்கள் கொடூர முறையில் கொலை செய்யப்பட்டார். அந்த கொலையை பத்தி ஒருத்தராவது பேசுறாங்களா? ஆனா அதை பத்தி இங்க ஒருத்தரும் பேசுறது இல்ல. அதற்கு மாறா திரு ஓபிஎஸ் அவர்கள் ஸ்டாலினை சந்திச்சாங்களாம். அம்மா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஸ்டாலினை சந்திச்சாங்களாம். அண்ணன் சீமான் அவர்கள் ஸ்டாலினை சந்திச்சாங்களாம். இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க 2 நாளா இந்த மீடியால எல்லாம். எதை பேசணுமோ அதை பேச மாட்டானுங்க, எதை பேசக்கூடாதோ அதான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி திமுகவை கண்டு என்ன பயம் இந்த ஊடகவியலாளர்களுக்கெல்லாம்? இதற்கு பேரு ஊடகமா? இதற்கு நீ ஊடகம் நடத்துறது சும்மா வீட்டுல தூங்கலாம்ல படுத்த. ஒரு தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனையை கூட உன்னால எடுத்து பேச முடியலன்னா உனக்கு எதுக்கு அந்த ஊடகம்? இதே போன்ற ஒரு சம்பவம் திருபுவனத்துல திரு அஜித்குமார்ங்கிற இளைஞருக்கு நடந்துச்சு. காவல்துறையினர் அடிச்சே கொலை செஞ்சாங்க. அதை பத்தி இந்த ஊடகம் எவனுமே பேசல. அண்ணன் சீமானவர்கள் போராட்டம் பண்ணாங்க. ஆனா அந்த கொலையை பத்தி ஒருத்தரும் உட்காந்து பேசல. அதுக்கு மாற என்ன பேசுறாங்க? விஜய் தனியா நிக்க போறாரு, விஜய் யாரு கூட கூட்டணி இல்லைன்னு பேசுறாங்க. விஜய் தனியா நின்னா கூட்டணியோட நின்னா உங்களுக்கு என்னப்பா? இப்ப அதுதான் தமிழ்நாட்டுக்கு முக்கியமான விஷயமா? தமிழ்நாட்டுல நடக்கிற பிரச்சனையை எடுத்து பேசுங்கன்னா ஒருத்தரும் பேசுறது இல்ல. இதை பாக்குறப்ப நமக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. தலைக்கு மேல ஏறுது, உச்சந்தலைக்கு ஏறுது டென்ஷனு. என்னடா தமிழ்நாட்டை இப்படி கெடுத்து வச்சுட்டானுங்களே, தமிழ்நாடு மாறி கிடக்க, தமிழ்நாடு கிடையாது சுடுகாடா மாறிடுச்சு. தமிழ்நாட்டுல கொலைங்கிறது சர்வ சாதாரணமா போயிடுச்சு. மதியம் லஞ்சு சாப்பிடுற மாதிரி போயிடுச்சு இங்க கொலைங்கிறது. சட்ட ஒழுங்குங்கிறது சுத்தமா இல்ல, கேடு கட்டு போய் கிடக்கு சட்ட ஒழுங்கு. இதுல என்ன ஒரு கொடுமையான விஷயம்னா, காவல்துறை யாரோட கண்ட்ரோல்ல இருக்குன்னா ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. திரு முதல்வர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கு காவல்துறை. அப்பயும் சட்ட ஒழுங்கு கேவலமா இருக்கு. ஒவ்வொரு கொலை நடந்த பிறகு சிபிஐ கொடுக்குறாங்க, ஒவ்வொரு கொலை நடந்த பிறகு சிபிஐ போகுது. ஒரு கொலை மர்மமான முறையில் நடந்துச்சுன்னா அதுக்கு சிபிஐ விசாரணை செய்யலாம், விசாரிச்சு கண்டுபிடிக்கலாம். கொலை எதுக்கு நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு தெரிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது தப்பு செஞ்சவன் மேல நீங்க ஆக்ஷன் எடுங்க, பாதிக்கப்பட்டவனுக்கு நீதி வாங்கி கொடுங்க. அதை விட்டுட்டு சிபிஐ தள்ளி விட்டு 6 மாசம் 7 மாசம் கடத்தி அப்படியே அந்த கேஸை முடிச்சிடுறீங்க. தமிழ்நாட்டு மக்கள்லாம் ஒண்ணு சிந்திச்சுக்கணும். தமிழ்நாட்டுல எண்ணற்ற கேவலமான சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு எல்லாம் நடக்குது. ஆனா இந்த ஆட்சியில இதை பத்தி யாருமே ஊடகத்துல பேச முடியலன்னா இதுக்காக என்ன காரணமா இருக்கும்? ஆளுங்கட்சி அந்த அளவுக்கு நசுக்குது, ஊடகங்கள் எல்லாத்தையும் நசுக்குது, பேச விடாம அடிச்சு உட்கார வைக்குது. இதுதான் காரணம். இப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகார ஆட்சி திரும்ப தொடர்ந்துச்சுன்னா 2026க்கு அப்புறம் தமிழ்நாடு ஆதாள பாதாளத்துல போறதை யாராலையும் தடுக்க முடியாது. 5 ஆண்டுக்கே அவங்க ஆட்சி ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு, மோசமா இருக்கு. அடுத்த ஒரு 5 ஆண்டு அவங்களுக்கு கிடைச்சுன்னா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க. தமிழ்நாட்டை கூறு போட்டு வைக்காம விடவே மாட்டார்கள் இந்த திராவிட கட்சிக்காரங்க. ஆனா இந்த திமுகவில் இருக்கிறவர்கள்லாம் தமிழ்நாட்டையே பாவம் பார்க்க மாட்டாங்க, தலைகளாக வித்துட்டு போயிடுவாங்க. அது ஆனா உண்மையா நடக்கும். இது ஒன்றும் மன்னராட்சி கிடையாது, இது மக்களாட்சி, மக்களுக்கான ஆட்சி. அப்படி இருக்கும்போது வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். தொடர்ச்சியா இவர்களே வந்துகிட்டே இருந்தாங்கன்னா மன்னராட்சி மாதிரிதான் நடக்கும். மன்னராட்சி மனநிலை வந்துடும். அவர்கள் பேசுவதுதான் சட்டமா இருக்கும். இங்க நமக்கு தமிழ்நாட்டுல எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்கு. அடுத்து என்னன்னா, வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே வட இந்தியர்கள் 6 லட்சம் பேர் இங்க வாக்கு செலுத்திட்டு இருக்காங்க. இது தொடர்ந்துச்சுன்னா 1 கோடி வட இந்தியர்கள் தமிழ்நாட்டுல வாக்கு செலுத்துவாங்க. இந்த வட இந்தியர்களுக்கு என் மண்ணுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? தமிழ்நாட்டுல எத்தனையோ போராட்டங்களை நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். மத்த எல்லா கட்சியும் விட்டுருங்க, நாம் தமிழர் எடுக்கிற போராட்டத்தை பாருங்க. எத்தனை போராட்டம்! தம்பி அஜித்குமார் மரணத்துக்கு போராட்டம், தம்பி பிரவீன் மரணத்துக்கு போராட்டம், இதே போல எண்ணற்ற போராட்டம் தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கு. நாங்க போராடிக்கிட்டு இருக்கிறோம்.
இந்த போராட்டத்துல எவனாவது ஒரு வட இந்தியர் வந்து போராடி இருப்பானா? என் மண்ணுல என்ன பிரச்சனை நடக்குதுன்னே தெரியாதவன் என் மண்ணுல எதுக்கு வாக்கு செலுத்தணும்? அவனுக்கு வாக்கு செலுத்துற உரிமையை யார் கொடுக்கறது? ஏற்கனவே தமிழ்நாட்டுல அரசு போட்டித் தேர்வு யார் வேணாலும் எழுதலாங்கிற சுச்சுவேஷன்ல தான் இருக்கு. ஆனா இதே போன்ற மற்ற மாநிலத்துல நாங்க போய் எங்கேயுமே எழுத முடியாது. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்த சாபக்கேடு. அடுத்து வட இந்தியர்கள் வாக்களிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, 1 கோடி வட இந்தியர்கள் வாக்களிக்க ஆரம்பிச்சா தமிழ்நாட்டு அரசியலே அவன் தான் தீர்மானிப்பான். ஏற்கனவே தமிழ்நாட்டுல தமிழர்கள் பெரும்பான்மையா இருந்தும் அரசியல் அதிகாரம் இல்லாம நிலையில தான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அரசியல் அதிகாரம் ஆல்ரெடியே நம்ம கையில இல்ல. திரும்பவும் இவங்களும் வாக்கு செலுத்த ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம அரசியல் அனாதையா தான் ஆகும். ஆல்ரெடி நம்ம சாதியாவும் மதமாவும் பிரிஞ்சு கிடக்குறோம். அது தலையெழுத்து, தமிழ்நாட்டோட தலையெழுத்து அப்படி ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது நமக்கு முன்னோட்டம்லாம் எங்கேயுமே பார்க்க வேணாம். ஈழத்துல நம்ம தாய் தமிழ் உறவுக்கு நம்ம சொந்தத்துக்கு நடந்துச்சு. காலங்காலமா வாழ்ந்து வந்த மூத்த குடி தமிழ் குடி அவனை அடிச்சு கொலை பண்ணி லட்சக்கணக்கான தமிழர்களை கொண்டிருக்கானோ சிங்களனோ. எதுக்கு? ஏன்னா அரசியல் அதிகாரம் சிங்களவர்கள் கையில இருந்துச்சு. அதனால நம்ம தாய் தமிழ் உறவுகளை அடிச்சு கொலை பண்ணி இனப்படுகொலை செஞ்சாங்க. ஏன்னா தமிழர்கள் தான் முன்னேற்றத்துல இருந்தாங்க. படிப்புலையும் சரி எல்லாத்துலயுமே தமிழர்கள் தான் இலங்கையில சிங்களர்களோட மேல இருந்தாங்க. அப்படி இருக்கிற நிலைமையில அவர்களுக்கு இயலாம தமிழர்களை முன்னேற விடக்கூடாது. கல்வியில திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. கல்வி திருத்த சட்டம் கொண்டு வந்து தமிழர்களை மேல் படிப்புக்கு போகாத அளவுக்கு பண்ணாங்க. அதை எதிர்த்து தான் நம்ம தமிழர்கள் போராட்டம் செஞ்சாங்க. அதனாலதான் இனப்படுகொலை அங்க நடந்துச்சு. அதே போல தமிழ்நாட்டுல நடக்கணுமான்னு முடிவு பண்ணிருக்கீங்க. ஏற்கனவே ஈரோடு, திருப்பூர்ல வட இந்தியர்கள் நம்மள அடிச்சிருக்காங்க. அது இல்லாம நம்ம நாட்டுல வந்து நம்மளோட இண்டஸ்ட்ரியல்லயே போராட்டம் பண்றாங்க. தமிழர்களுக்கு வேலை கொடுக்காதீங்க, எங்களுக்கு வேலை கொடுங்கன்னு வட இந்தியர்கள் போராடுறாங்க. இதெல்லாம் காணொலியில நம்ம பார்த்திருப்போம். தமிழனுக்கு இருக்கிற ஒரே நோய் மறதி. எந்த பிரச்சனை நடந்தாலும் மறந்துட்டு கடந்து போறதுதான் பெரும் மனநோய். இதே மாதிரியே தமிழ் இருந்தீங்கன்னா கண்டிப்பா தமிழ்நாட்டை விட்டு அடிச்சு துரத்தப்படுவீர்கள். ஓதி ஒதுங்கிறதுக்கு இன்னொரு இடம் கிடையாது. எங்க போகணும்னு முடிவு பண்ணிக்க. இதெல்லாம் நடக்கும், கண்டிப்பா நடக்கும். மக்கள் எல்லாம் நீங்க என்ன வேணாலும் பேசுங்க தம்பிங்களா, பேசுறதுனா நல்லா தான் இருக்கு தம்பிங்களா. ஆனா நாங்க காலங்காலமா திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவோம், அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமைக்கு தான் போவோம். அதை யாராலையும் தடுக்க முடியாது. திராவிடனாவது நம்மளை ஆண்டுகிட்டு நம்மளுடைய வளத்தையும் செல்வத்தையும் சுரண்டி சாப்பிட்றதோட விட்டுருவான். ஆனா இந்த வட இந்தியர்கள் வந்தாங்கன்னா நம்மளை அடிச்சு வரட்டாம விட மாட்டாங்க. அதை மட்டும் ஒண்ணு தெரிஞ்சுங்க. 1 கோடி வட இந்தியர் வாக்கு செலுத்தினா அரசியல் அதிகாரமே தலைகீழா புரண்டுரும். அவங்களுக்கு பிஜேபி காங்கிரஸ் விட்டா வேற கட்சி தெரியாது. பிஜேபி ஆட்சி அமைக்கிறது கண்டிப்பா தமிழ்நாட்டுல நடக்கும். பிஜேபி மட்டும் தமிழ்நாட்டுல ஆட்சி அமைச்சதுன்னா தமிழ்நாடு ஆதாள பாகத்துக்கு தான் போவோம். மத அரசியலை நிறுவுவாங்க. அதிகாரம் இல்லாதப்பயே மதத்தை தூக்கி பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. இதெல்லாம் தடுக்கணும்னா ஒரே வழி, நாம் தமிழர் தான் இணையணும். தமிழ்நாட்டுல தமிழன் தான் பெரும்பான்மை. சாதி மதம் எல்லாமே சிறுபான்மை தான். தமிழன் தான் இங்க பெரும்பான்மை. நம்மளுக்கு தமிழங்கிற உணர்வு வரணும். தமிழனா ஒன்று கூடணும். தமிழனா நம்ம கூடி நின்னா நம்மளை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. விட்டுட்டு நான் பாதி பேர் திராவிடனா இருப்பேன், நான் பாதி பேர் சாதியாவா இருப்பேன், நான் பாதி பேர் மதத்தவனா இருப்பேன்னா நம்மளை நாமளே காப்பாற்ற முடியாது. நம்மளுடைய முடிவுரையை நம்ம தான் எழுதிக்கிட்டு இருக்கிறோம். அது நல்லதா எழுதுறதும் கெட்டதா எழுதுறதும் நம்ம கையில தான் இருக்கு. தமிழ்நாட்டுல தூய்மையான உண்மையான மக்களுக்கான அரசியல் வரணும்னா நாம் தமிழரை ஆதரிப்போம். இங்கு புரட்சி என்பது தானாக உருவாவதில்லை, இதை நாம் தான் உருவாக்க வேண்டும். கற்பி ஒன்று சேர் புரட்சி செய், நாம் தமிழர். மீண்டும் இன்னொரு காணொலி சந்திப்போம். நன்றி.